வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடையில் மதராஸ் உயர்நீதிமன்றத்தை பற்றியும் அவற்றின் தலைமை நீதிபதிகளை பற்றியும் சில தகவல்கள். குறிப்பாக மதராஸ் உயர்நீதிமன்றம் 1801ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. அவ்வாறாக தொடங்கப்பட்ட அந்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யார் என்றார் சர் தாமஸ் ஹென்றி லூமிஸ்டன். சர் தாமஸ் ஹென்றி லூமிஸ்டன் அப்படின்றவர் 1801 முதல் 1816 வரை அவர் இருந்திருக்கிறாரு. அவரை தொடர்ந்து தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் சர் ஜான் ஹென்றி நியூபோல்ட். சர் ஜான் ஹென்றி நியூபோல்ட் என்பவர். இவர் 1816 முதல் 1820 வரை தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். அதை தொடர்ந்து சுதந்திரம் அடைந்த பிறகு மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் என்றால் பி.வி. ராஜமன்னார். பி.வி. ராஜமன்னார் என்பவர். இவர் 1948 முதல் 1961ஆம் ஆண்டு வரை தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். தற்போது அதாவது ஜூலை 21, 2025 முதல் யார் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் என்றால் எம்.எம். ஸ்ரீவாஸ்தவா அப்படின்றவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இது ஜூலை 21, 2025 முதல். இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக இந்த எம்.எம். ஸ்ரீவாஸ்தவா 54வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். 54வது தலைமை நீதிபதியாக இன்று ஜூலை 21ஆம் நாள் 2020 அதாவது இன்று முதல் பார்த்தீங்கன்னாக்கா இவர் பொறுப்பேற்றுக்கிறார் அப்படின்ற தகவல்கள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்குறோம். இவருக்கு முன்னாடி யார் தலைமை நீதிபதியாக இருந்தாங்கன்னா குறிப்பாக கே.ஆர். ஸ்ரீராம் என்பவர் பார்த்தீங்கன்னாக்கா தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த எம்.எம். ஸ்ரீவாஸ்தவா 54வது தலைமை நீதிபதியாக பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யாருன்னா தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநரான ஆர்.என். ரவி அவர்கள். சரிங்களா? இது போன்ற தகவல்களை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்ப்பதற்கும் வரலாறு, புவியியல், குடிமியல் அதாவது அரசியலமைப்பு சார்ந்த தகவல்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான அதாவது நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமான தகவல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இருந்த வீடியோ சங்க காலத்தில் சேரர்களை பற்றியும் சோழர்களை பற்றியும் நான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியர்களை பற்றி நான் போடுவேன். இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.